இதுதான் சொல்லிருக்கோம். தெரியாது லிஸ்ட் நீங்க டிராமா பண்ணுங்க கேட்பாங்க. நல்லா இருக்கும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நைட்டு லைவ்ல நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்ட்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்கள் லைக் போட்டிங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்குறவங்க இன்னும் லைக் போடாமல் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக பிரஜின் சாண்ட்ரா மரண பீதியில் இருந்துட்டு இருக்காங்கங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா விஷயத்தில் சாண்ட்ரா ஒரு ஏடகுடமான விஷயத்த பண்ணிட்டாங்க. அதை எப்படியாவது நாங்கள் அப்படி பண்ணல, நாங்கள் வேற மாதிரி தான் பண்ணோம், அதை வியானா தப்பா புரிஞ்சுக்கிட்டா, ரம்யா தப்பா புரிஞ்சுக்கிட்டான்றத திவ்யா கிட்ட ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் திவ்யா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க ரெண்டு பேர் இவங்க பேரை நல்ல பேராக மாற்றணும், இவங்க டிஃபெண்ட் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர ஆனஸ்டாக நம்ம கிட்ட பேசலை. அதாவது திவ்யா கிட்ட அக்கறை இருக்க மாதிரி சில விஷயங்களை பேசுகிறாங்க. ஆனால் அக்கறையில் இவங்க பேசல. இவங்க பேர் கொஞ்சம் கெட்ட பேராக மாறிடுச்சு. அதை எப்படியாவது நம்ம கிட்ட பேசி சால்வ் பண்ணிக்கலாம்னு பார்க்குறாங்க. மற்றபடி நம்ம மேலே இவங்களுக்கு எந்த ஒரு அக்கறையும் இல்லைன்றது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதனால திவ்யா இருக்காங்கல்ல, நேத்துல இருந்து இவங்க ரெண்டு பேரையும் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, இவங்க ரெண்டு பேர் பேசணும்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. பேசுறது வியானா வச்சுலாம் பேச மாட்டோம், தனியாக உங்ககிட்ட பேசணுன்றாங்க. ஏன்னா வியானா எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க, உள்ள நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுவாங்கல்ல. அதனால வியானா முன்னாடிலாம் பேசுறதுக்கு இவர் ஸ்டார்டிங்ல இருந்தே தயங்கிட்டு இருக்காரு. தனியாக இவங்க ரெண்டு பேருமே உட்காந்து இந்த மாதிரி தான் நடந்தது, வெளியே தப்பா போயிருச்சு, ஆனால் அப்படிலாம் கிடையாதுன்னு ஏதாவது சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. நேற்று கூட சொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க, அது ஹெவியா ஃப்ளாப் ஆயிருச்சு. அதனால எல்லாருமே ஃபன் பண்ணிட்டு இருக்கும் போது கூட இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்செட்டாக தான் படுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக உண்மையிலே சொல்றாங்க, பிரஜினை விட பிரஜின் வந்து யோசிப்பாரு, ஐயோ சாண்ட்ரா கூட எதுக்குடா வந்தோன்ட்டு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, சாண்ட்ரா பண்ண தப்புக்கெல்லாம் இவர் முட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. இப்ப இவர் வெளியே போயிட்டாருங்க, சாண்ட்ரா நிறைய டிராமாலாம் பண்ணாங்க, அந்த டிராமாக்கெல்லாம் இவர் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. என் ஒய்ஃப் இதனால தான் அப்படி பண்ணா. ஏன்னா ஒய்ஃபை விட்டு தர வேற முடியாது, 15 வருஷம் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க, அப்படி எப்படி விட்டு தர முடியும்? என் ஒய்ஃபை பண்ணது தப்புன்னு சொல்லிட முடியுமா? தப்புன்னு சொல்ல முடியாது. அதனால இல்ல என் ஒய்ஃப் இதனால அப்படி பண்ணா, என் ஒய்ஃப் அதனால அப்படி பண்ணா, அவ பண்ணது டிராமாலாம் கிடையாதுன்னு இவர் உட்காந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. எல்லா பேட்டிலையும் ஏகப்பட்ட முட்டு கொடுத்தாரு. அதாவது பாவங்க என் ஒய்ஃப் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னாரா. இப்போ என்ன பிரச்சனைனா, மேடம் இன்டர்வியூக்கு போனோம், யாரே நம்ம சாண்ட்ரா மேடம் இன்டர்வியூக்கு போனோம். சாண்ட்ரா மேடம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வெளியே போனாங்க. வெளியே போகும்போதே விஜய் டிவியில் ஒரு இதை எடுத்துருவாங்க, அதாவது ஹாட் ஸ்டாரில் ஒன்று எடுத்துருவாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வெளி இன்ஃபர்மேஷன், அதாவது சரி வெளியே போய் பார்த்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பேட்டி எடுத்துருவாங்க. வீட்டை விட்டு வெளியே போனோன்னே யாராவது எடுப்பாங்க, அதாவது எக்ஸ் கண்டஸ்டண்டா இதுக்கு முன்னாடி சீசனில் வந்தவங்க எடுப்பாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு ஜாக்லின் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஜாக்லின் கிட்டே இவங்க பேட்டிலாம் தந்துட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போ மற்றவங்க கிட்ட போனோம், அதாவது வந்து இந்த இந்தியா கிளிட்ஸ் ஆகட்டும், இன்னும் சில சேனல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சேனல் கிட்ட பேட்டிக்கு போனோம். அப்படி பேட்டிக்கு போகும்போது நீங்கள் இந்த இடத்துல நடிச்சிங்க, இப்படி மாற்றி மாற்றி பேசுனீங்கன்னு ஏகப்பட்ட கேள்வியை சாண்ட்ரா ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதை நினச்சி இப்போத்துலேருந்தே பிரஜன் பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ ஒவ்வொரு இன்டர்வியூலையும் அவ்வளோ கேள்வியை ரெடி பண்ணி வச்சிருக்காங்களே. ஏன்னா கேள்வி கேட்குறவங்க எவ்வளோ கேள்வியை ரெடி பண்ணி வைப்பாங்க. சாண்ட்ரா நீங்கள் இங்கே ஏன் இப்படி பண்ணீங்க, சாண்ட்ரா நீங்கள் இங்கே ஏன் இப்படி பண்ணீங்கன்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் பிரஜன் இருக்கார்ல, நீ வந்து இந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கோ, ஏன்னா நான் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இவர் சொன்ன மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணால் தானே கரெக்டாக இருக்கும். ட்ராமான்னு நிறைய பேர் பேசினாங்க, நான் ட்ராமாலாம் இல்லைன்ற மாதிரி சொன்னேன், நீ அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோன்னு சொல்கிறாரு. இது எங்கே சொல்லணும்? வீட்டில் போய் சொல்லணும். ஐயோ நான் உன்னை நம்பி நான் இந்த மாதிரிலாம் பேசி வச்சிருக்கமா, இப்போ உன்கிட்ட அதே கேள்வியை கேட்பாங்கம்மா, நான் சொன்ன மாதிரியே நீ மெயின்டைன் பண்ணிக்கோன்னு வீட்டில் வச்சு சொல்லணும். இவர் என்னன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வச்சே சொல்லிட்டு இருக்காரு. சரி நைட்டு நேரம் தானே, இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகாதுன்ற நம்பிக்கையில் சொல்கிறாரா என்னன்னு தெரியல, ஆனால் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. உதாரணத்துக்கு ஒரு சாம்பிள் மட்டும் உங்களுக்கு சொல்லவா. நேற்று சாண்ட்ரா அழுதுகிட்டே ஒரு ட்ராமா பண்ணாங்க. என்ன ட்ராமா பண்ணாங்க? பார்வதி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்வதி, என்னன்னா உனக்கு ரெட் கார்டு தருவாங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நான் அப்பயே பேசலாம்னு நினச்சேன், ஆனால் வந்து என்ன விஜய் சேதுபதி சார் சொல்லுவாருன்றதுக்காக நான் பேசாமல் விட்டுட்டேன்னு ஒரு ட்ராமா பண்ணாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு ரெட் கார்டு வாங்க வைக்கிறது தான் இவங்க பிளானு. ஆனால் ரெட் கார்டு தந்துட்டாங்கன்னு என்னால் ஏற்றுக்கவே முடியலன்னு நடிச்சாங்க. எப்படி நடிச்சாங்க? சரி இப்படி பேசினாங்கல்ல, இங்கே பேசினவங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஜாக்லினுக்கு ஒரு பேட்டி தந்தாங்க. அந்த பேட்டியில் வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, அவங்க ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு தந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு கிளம்பியிருப்பாங்க, நான் அவ்வளோ ஹர்ட் ஆகிட்டேன், அவங்கள பார்த்து நான் அவ்வளோ பயப்பட ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையா? இது உண்மையா? ரெட் கார்டு தரணும்னு நினச்சேன்னு அப்போ அதாவது அந்த வெளியே போன டைம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நேற்று மேடம் என்ன சொல்லியிருக்காங்க, ஐயோ ரெட் கார்டு தந்ததை என்னால் ஏற்றுக்க முடியல அப்படி இப்படின்னு உருட்டிட்டு இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? வெளியே போனாங்களே ஒரு 2-3 நாள், அந்த 2-3 நாளில் இவங்களை போட்டு போலன்னு பொழந்துட்டு இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆஹா
மக்கள் சைட்லேயே நமக்கு சென்டிமெண்ட் கிரியேட் ஆயிருக்கும்னு நினச்சா அப்படி ஆகலை போல. அதனால தான் நம்ம வெளியே வந்திருக்கோம் போல. என்னடா இது பார்வதி கமருதீனுக்கு தான் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்மளை எல்லாருமே கழுவி ஊத்துறாங்களே அப்படின்ற மாதிரி பயம் வந்துருச்சு. அதை முடிஞ்ச அளவுக்கு, அதாவது இந்த ஒயிட் வாஷ் பண்ணி எப்படியாவது சமாளிக்கலான்னு நினைப்பாங்கல்ல, அதுக்காக மேடம் நேற்று ஒரு பிட்டை போட்டுட்டாங்க. அது என்னன்னா, பார்வதி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்வதி, பார்வதி அவ்வளோ பிடிக்கும்னா பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம், பார்வதி நீ அங்கே பண்ணது தப்பு தான், சரி விடு, நீ பண்ண தப்பு, நான் ஆனால் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னா முடிஞ்சிருக்கோம் பிரச்சனை. அதை பண்ணாமல் பார்வதியை பார்த்து பயப்படுறது, கமருதீனை பார்த்து பயப்படுறது, ட்ராமா பண்ணி அவனுங்க 2 பேரை வெளியே அனுப்பணும்னு பிளான் பண்ணி அனுப்பிட்டு மேடம் நேற்று உட்காந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆக போகிறாங்க. வெளியே பேட்டியிலலாம் எப்படி சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லுங்கள், வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.